கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பற்றி பாஜக எப்படி பேசுனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதே அப்படியே காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வழக்கம் போல தான், ஏப்பா சுப்ரீம் கோர்ட்டே நறுக்குன்னு நடுமண்டையில் கொட்டிடுச்சே, இதுக்கப்புறமா இந்த ஊரில் நீங்கள் குப்பை கொட்டுறதா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யார் கேட்டது, எதற்காக இப்படி கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் அவங்க தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறமும் இப்போ நியாயமாக கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு கௌரவமான ஒரு மனுஷனாக இருந்தால், மரியாதை தெரிஞ்ச மனுஷனாக இருந்தால், இவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் ஓ மை காட் சேம் பப்பி சேம் சொல்லிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க, பதவியெலாம் ராஜினாமா பண்ணிட்டு. ஆனால் நம்ம ஆளுநர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. நியாயப்படி பார்த்தா இந்நேரம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். என்னுடைய வேண்டுகோள் அதுதான், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக இதை பற்றி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க ஜோதிமணி அவர்கள். நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இப்போ போட்டாங்களான்னு தெரியல, நேற்று நைட்டு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து வெப்சைட்டில் போடலைன்னு பார்த்தேன். இப்போ காலையிலேருந்து போட்டாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அது ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பு. எந்த கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக நியமிக்கப்படுகிற ஒரு கவர்னர், ஒரு தமிழ்நாடு கவர்னர் வந்து ஒரு பாஜகவுடைய இன்னொரு மாநில தலைவர் போலவே செயல்பட்டு இருக்கார். அந்த மாதிரி செயல்படுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து முடக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குறது, தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி ஒரு பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டை சித்தரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு போக்கில் தான் வந்து தமிழ்நாடு கவர்னர் போயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு கவர்னர் மட்டுமில்லை, இனிமேல் எந்த கவர்னரும் வந்து அரசியல் சாசனுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். சட்டவிரோதமாக கவர்னர் செயல்படக்கூடாது. அவர் வந்து நிறுத்தி வச்சிருந்த 10 பில்களும் உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுக்கப்பட்டதா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் சாசனத்தை மதிக்கிற ஒரு ஆளுநராக இருந்தால் இந்நேரம் அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து அப்படி ராஜினாமா பண்ணாமல் இன்றைக்கும் அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுநராக தான் ரவி அவர்கள் இருக்கிறாரு. அதுக்காக நான் வருந்துறேன். அவ்வளோ பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு உச்சநீதிமன்றம் உங்களை இவ்வளவு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பதவியில் இருக்கிறதுக்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் மாண்புமிகு தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் கிடையாது. மிக நிச்சயமாக அவர் ராஜினாமா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக ஒன்றிய அமைச்சர் நம்ம அமித்ஷா அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிற விதமாக ஒரு மாநாட்டில் பேசியிருக்கார். இதை கேள்வியாக கேட்டோன்னே ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிங்க லாஜிக்கே இல்லாமல், சரி கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, கனவு காணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்துக்கு முழுக்க துரோகத்தை மட்டுமே பண்ணிவிட்டு அந்த மாநிலத்தில் ஜெயிப்போன்னு எப்படிங்க பேச தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க ஜோதிமணி அவர்கள். கனவு காண்பதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல, ஏன் அந்த அமித்ஷா அவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும்? தமிழ்நாட்டில் வந்து இந்த தேர்தலில் பாஜகவின் பணி என்னன்னு நான் சொல்கிறேன். அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை, ஒரு மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்த ஒரு கட்சியை குழி தோண்டி பாஜக இந்த தேர்தலில் புதைச்சிருவாங்க. அதுதான் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவின் ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டியெல்லாம் பாஜக தேர்தலில் வெற்றி பெற முடியாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றதோ, அதே போல் சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு மகத்தான வெற்றியை பெறும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். பாஜக தமிழ்நாட்டில் வெல்வது வந்து நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு பச்சையாக ஒரு மாநிலத்திற்கு ஒரு துரோகம் செய்கிற ஒரு அரசாங்கத்தை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் நம்ப முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து, இந்திய மக்களே பொதுவாக புத்திசாலிகள் தான். தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேர்தலில் வந்து ரொம்ப அவங்க அதி புத்திசாலிகளாக தான் எப்போவுமே செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்குற அறிவு வந்து தமிழ் மக்களுக்கு எப்போவுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வெல்ல போவதில்லை. அவர்கள் அதிமுகவை அழுக்கி போகிறார்கள். அதுதான் உண்மை.